The Great KFC Festival 9-piece chicken flat 299 9 ஓட swag வெறும் 299 ஓட tagல no compromise உங்க சைடுலயும் எங்க சைடுலயும் It's a GT promise. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். இந்த ஜெனரேஷனுக்கு செங்கோட்டையன் தெரிகிறாரா இல்லையாங்கிறது. ஆனால் அவர் பாப்புலர், அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாப்புலர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இவர் பெற்ற அனுபவம் இருக்குல்ல, அரசியல் அனுபவம், அதை விஜய் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா இதுவரையில் விஜயினுடைய கட்சியில் இந்த மாதிரி அரசியல் புரிதல் உள்ளவர்களை உள்வாங்கி இழுத்தது கிடையாது. செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முடிவு அடுத்த அரசியல் கட்ட நகர்வுக்கு ஆரம்பமா இல்லை அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு சூன்யமா? தொடர்ந்து அரசியல் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இந்த முடிவு அவசர முடிவு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கே சார், கொஞ்சம் இன்னும் பொறுத்திருக்கலாம். சுமூகமான பாதை வழி எதுவும் கிடையாது. அவருக்கு மட்டும் இல்லை, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கினாலும் அவருக்கும், சசிகலாவாக இருந்தாலும் இவர்கள்லாம் மறுபடியும் அதிமுகவில் இணைவதற்கோ இணங்கி செயல்படுவதற்கோ எந்த விதமான சாதிக்கூறும் இல்லை, உடஞ்சாச்சு. ஆகையினால் இவர் தன் மீது அரசியல் வெளிச்சம் பாய்ச்சப்பட வேண்டும் என்பதற்காக தாவேக்கால அவர் சேர்ந்திருக்கார். செங்கோட்டையன் மட்டும்தான் இல்லை, வேற எந்த கட்சியிலிருந்து அதிருப்தியாக இருக்கிற வெளியே இருக்கிறவர்களை கூட இழுத்துக்கிட்டா அது புத்திசாலித்தனம். இது மாதிரி தாவேக்கா ஒரு நல்ல அரசியல் நடத்தணும்னா அனுபவத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை இப்போ புரிஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதே பாதையில் போனால் நல்லது. இப்பவே துண்டு போட்டதுக்கே இல்லை, துண்டு அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. இது நாள் வரைக்கும் அவர் அந்த ஒரு லிகசியை டெவலப் பண்ணி செங்கோட்டையன் அப்படிங்கிற பேர் ஒரு பிராண்டா டெவலப் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கேல. ஸோ டிவிக்கு அதற்கான மரியாதையை கொடுக்குமாங்கிறது முதல் கேள்வி, பயன்படுத்திக்குமாங்கிறது ரெண்டாவது கேள்வி. அவர் முழுக்க செங்கோட்டையனுடைய திறமையை, அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்லது, தாவேக்கா பயன்படுத்திக் கொள்ளும். இல்லை என்றால் குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இந்த 4 பேர் செங்கோட்டையனுடைய சுதந்திரத்துக்கு அல்லது செங்கோட்டையனுடைய யோசனையை மேலெடுத்து எடுத்து செல்லாமல் அல்லது அவரை அனுபவிக்காமல் நாங்கள் பார்த்துக்கணும் சார். ஜெயலலிதா பீரியடில் அப்படி நடந்தது. இந்த மாதிரி ஒரு நிலைமை, அதாவது ஆதவ் அர்ஜுனா, குஷி ஆனந்த் இவங்களெல்லாம் மீறி செங்கோட்டையால் போக முடியும் என்றால், இவர்களை தவிர்த்து விட்டு செங்கோட்டையன் நேரடியாக விஜய்க்கு அட்வைஸ் பண்ண முடியும் என்றால் நல்லது, கட்சிக்கு நல்லது. அப்படி இல்லாத சூழல் இருந்ததுன்னா, மறுபடியும் இருந்ததுன்னா அதே பழைய நிலை நீடித்தால், இந்த அளவுக்கு நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம்னு சொல்லட்டுமா? ஒரு முன்னாள் 2 முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர்கள், ஒரு முன்னாள் மாநில அமைச்சர், கட்சியினுடைய மாநில கட்சியினுடைய மகளிர் அணி தலைவர், இவங்கள்லாம் தாவேகா கட்சியில் இணைவதற்கு முயன்றார்கள். அதெல்லாம் தடுத்தது இந்த 4 பேர். வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம் விவேக். சார், செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கார். அதிமுகவிற்குன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முகங்களில் மிக முக்கியமான முகமாக கருதப்பட்ட செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த முடிவு அடுத்த அரசியல் கட்ட நகர்வுக்கு ஆரம்பமா இல்லை அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு சூன்யமா? அவருடைய அரசியல் அடுத்த நகர்வும் அல்ல, அதுக்கான ஆரம்பமும் இல்லை. தொடர்ந்து அரசியல் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். ஒன்று, பல பேர் அதிமுக தலைவர்களில் ஒருவர் அங்கிருந்து நீக்கப்பட்டு இப்போது அங்கே தாவேகாவில் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்கக்கூடும், பல்வேறு வாய்ப்புகள் இருந்திருக்கக்கூடும். அதில் இதை தேர்ந்தெடுத்து இதில் சேர்ந்திருக்கார், அவ்வளோதான். இந்த முடிவு அவசர முடிவு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கே சார், கொஞ்சம் இன்னும் பொறுத்திருக்கலாம். எடப்பாடி அவர்கள்ட்ட ஒரு மோதல் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் செங்கோட்டையன் அவர்கள், அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு மேலே இனிமேல் அவரை எடப்பாடியோடவோ அல்லது அனைத்து இந்திய அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கான சுமூகமான பாதை வழி எதுவும் கிடையாது. அவருக்கு மட்டும் இல்லை, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கினாலும் அவருக்கும், சசிகலாவாக இருந்தாலும் இவர்கள்லாம் மறுபடியும் அதிமுகவில் இணைவதற்கோ இணங்கி செயல்படுவதற்கோ எந்த விதமான சாதிக்கூறும் இல்லை, உடஞ்சாச்சு. மண்பானை உடஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. ஆனால் அவங்க தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்காக ஏதேனும் ஒரு வழியை தேடி இருக்கக்கூடும். இப்போ அந்த விஷயத்தில் தினகரன் தனி கட்சி தொடங்கிட்டார். அது ஓடுதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஏதோ ஒரு தனி கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் இன்னமும் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. சசிகலா நான் தான் அனைத்து இந்திய பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவும் எந்த அளவுக்கு அது இன்னும் நாளில் பொறுத்திருத்து அநேகமாக இருக்காது. செங்கோட்டையன் தனித்து கட்சி தொடங்குவது புத்திசாலித்தனமாக இருக்காது. ஏதேனும் ஒரு கட்சியில் சேரணும், எந்த கட்சியில் சேரணுங்கிறது கேள்விக்குறி இருக்குது. பாஜகவில் இணைந்தால் பாஜக பெருசாக இந்த மண்ணில் வேறு ஒன்றில்லை, இன்னும் வேறு ஒன்றும் இல்லை.
அதுவும் அண்ணாமலை காலத்தில் கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு, பட் இப்போது இல்லை. அதனால் அங்கே போய் சேர்றது வேஸ்ட்டு. ஆனால் எல்லாரும் அதானே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இவர் டெல்லியில் போய் டாக்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டாரு, நிறைய பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்படிங்கிறப்ப ஓகே, அடுத்தது மினிஸ்டர் பதவிக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் கண் வச்சுட்டாரு போல, நம்ம தேசிய அரசியலில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தானே ஓடிட்டு இருக்கு. இல்லை, அது மாதிரிலாம் அவர் நினச்சிருந்தா அந்த அளவுக்கு அவர் தெளிவற்றவர்னு நான் நினைக்கல. என்னன்னா ஏதாவது ஒரு இதில் சேரணும். நிச்சயமாக திமுகவில் சேர மாட்டார். திமுகவில் சேருவார்னு கூட 2 நாளுக்கு முன்னாடி சில வதந்திகள் பரப்பப்பட்டது. அதில் வந்து எந்த விதமான வாய்ப்பே கிடையாது. சேரவும் மாட்டார். கடைசியில் ஆப்ஷன் என்ன இருக்குது? தாவேக்கா தான். இல்லைன்னா அதுலேயும் சேரலைன்னா லைம்லைட்லேயே இருக்க மாட்டார், அரசியல் வெளிச்சத்தில் இருக்க மாட்டார், காணாமல் போயிடுவார். யாரும் பல தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களில் இல்லாத மாதிரி அவரும் இல்லாமல் போயிருப்பார். அப்படி தான். அதனால் இவர் தன் மீது அரசியல் வெளிச்சம் பாய்ச்சப்பட வேண்டும் என்பதற்காக தாவேக்காவில் அவர் சேர்ந்திருக்கார். இப்போ தாவேக்காவில் வந்து சேர்ந்ததற்கான ஒரு முக்கிய காரணமாக இப்போ தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து எல்லா மாநாட்டிலையும் ரோட் ஷோ எல்லாத்துலேயுமே வந்து எம்ஜிஆர் சாரை வந்து திருப்பி 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 அவருடைய காட்ஃபாதராக, கட்சியுடைய கொள்கை தந்தையாக அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் வந்து ஓகே தாவேக்கா தான் நமக்கு இப்போதைக்கு கரெக்டான ஒரு ஸ்டாண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சாரா செங்கோட்டையன்? அது ஒரு லாஜிக்காக இருக்குது. லாஜிக் தான் அந்த கருத்து. ஏன்னா எம்ஜிஆர் பற்றி அவர் எதுவும் இதுவாக சொல்லலை. மற்ற கட்சியினரை விட எம்ஜிஆரை அதிகம் முன்னிறுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் எப்படி எம்ஜிஆர் என்ற நடிகர் அரசியல் கட்சி தலைவராகி முதலமைச்சராரோ ஆனாரோ அதே போல் தானும் அவன்ற ஒரு கனவு காணுகிறார். தொடர்ந்து அந்த 77 அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறாரு. 67 தான் சொன்னார். 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம்னு சொன்னார். 77 மாற்றம்னா திமுக போய் அண்ணா திமுக வந்தது, அதுதானே தவிர பெரிய ஒரு விஷனோடு பேசியிருக்காரான்னு தெரியல. ஆனால் தாவேக்காவில் வந்து அவர் சேருவதற்கு அதை தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. அதாவது செங்கோட்டையன் ஜெயலலிதாவிடம் அதிக விசுவாசமாக இருந்தார். ஜெயலலிதாவை பற்றி விஜய் எங்கே பேசியிருக்காரு? அதிகமாக பேசலை. எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காரு, இருந்தாலும் இதை பற்றி பேசலை. அதனால் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு ஒரே கதவு இது தான். அதனால் அந்த வழியாக நுழைஞ்சிட்டார். ஆனால் இதில் தாவேக்கா ஆதாயம் தேடுமா என்றால் தேடும். தாவேக்கா ஓரளவேனும் அரசியல் புரிதலோடு நகர்கிறது என்றால் செங்கோட்டையனை சேர்த்துக்கொண்டது ஒரு நல்ல முடிவாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ்க்கு ஒரு சீனியர் லீடர் வந்து இன்னொரு கட்சியில இருந்து தாவேக்காவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியும். டிவிக்கே தொண்டர்களுக்கே அவர் பெரியவர் வந்திருக்காருப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் யார் இந்த செங்கோட்டையன்கிறத நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நினைவு கூறணும் இல்லையா? பாயசத்தில் முந்திரி பருப்பு கண்ணுக்கு தெரியும், சர்க்கரை வெல்லம் ஸ்வீட் எதுவும் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அது தேவையில்லை இல்லையா? அந்த மாதிரி தான் நான் ஒப்பிட்டுக்காக சொல்கிறேன். அதாவது சில தலைவர்கள் கட்சியில் இருந்து அவருடைய ஆலோசனை, வழிகாட்டுதல், புத்திசாலித்தனம், அவருடைய அனுபவத்தின் மூலமாக பெற்ற அறிவு, இதெல்லாத்தையும் கட்சி பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் வெளியில் தெரியுது வேறு. எல்லா கட்சியிலுமே இந்த நிலைமை உண்டு. சில சூத்திரதாரிகள் இருப்பாங்க, வியூகம் வகுப்பாளர். வியூகம்னா நான் பேர் கார்ப்பரேட் வியூகம் அப்படி சொல்லலை. அந்த கட்சியினோட அரசியல் நடவடிக்கைகளை திட்டமிடுதல் விஷயங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள், வெற்றிகரமாக வழிகளை சொல்வார்கள், எல்லா கட்சியிலையும் உண்டு. அவர்கள் வெளியில் தெரிய மாட்டாங்க. ஆனால் தெரிந்தவர்கள்னால் இளைஞர்கள், பிரபலமானவர், அது வேறு விஷயம். ஆனால் இவர்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மரத்துக்கு வேரும் உண்டு, வேரும் தேவை, கிளையும் தேவை, அந்த மாதிரி இருப்பாங்க. நான் உடனே இவர் வேறு அப்படின்னு அந்த ஒரு விரிவாக பார்க்க வேண்டாம். தெரிந்த முகம், தெரியாத முகம். இந்த ஜெனரேஷனுக்கு செங்கோட்டையன் தெரிகிறாரா இல்லையாங்கிறது. ஆனால் அவர் பாப்புலர். அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாப்புலர், அதில் மாற்று கருத்து கிடையாது. இவர் பெற்ற அனுபவம் இருக்குல்ல, அரசியல் அனுபவம், அதை விஜய் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்திருக்கிறார். அது அவருக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவரையில் விஜயினுடைய கட்சியில் இந்த மாதிரி அரசியல் புரிதல் உள்ளவர்களை உள்வாங்கி இழுத்தது கிடையாது. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்தே என்னுடைய அடுத்த கேள்வியை ஆரம்பிக்கிறேன் சார். விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை பயன்படுத்தி கொள்வாரா இல்லையாங்கிறது தான் இன்றைக்கி $1 மில்லியன் கொஸ்டின். கட்சியில் இணைகிறது வேற, பொறுப்பு தர்றது வேற. இன்னைக்கு ஈவினிங்குள்ள பொறுப்பு வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேபி அமைப்பு செயலாளர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே கொடுத்தாலும் எந்த அளவுக்கு, யாருக்கு ரிப்போர்ட்டிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நாளைக்கு இப்போவே வந்து துண்டு போட்டதுக்கே இல்லை துண்டு அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. ஸோ இது நாள் வரைக்கும் அவர் அந்த ஒரு லிகசியை டெவலப் பண்ணி செங்கோட்டையன் அப்படிங்கிற பேர் ஒரு பிராண்டாக டெவலப் பண்ணியிருக்காரு ஏடிஎம்கேல. ஸோ டிவிக்கு அதற்கான மரியாதையை கொடுக்குமாங்கிறது முதல் கேள்வி, பயன்படுத்திக்குமாங்கிறது ரெண்டாவது கேள்வி. தவைகா என்ற கட்சியில் யார் அதிகமாக செயல்படுகிறாள்ன்றது கணக்கு.
விஜய் தன்னிச்சையாக சில முடிவுகளை எடுத்திருப்பார் தான் நினைக்கிறேன். ஏன் அதுக்கான காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். அவர் முழுக்க முழுக்க செங்கோட்டையனுடைய திறமையை, அனுபவத்தை பயன்படுத்தி கொண்டால் நல்லது, தாவேக்கா பயன்படுத்தி கொள்ளும். இல்லை என்றால் 2வது நிலையில் இருக்காங்கல்ல, நான் பேரை சொல்ல விரும்புகிறேன், அதோட எனக்கு ஒன்றும் இது இல்லை, கஷ்டம் இல்லை. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார், இந்த மாதிரி ஆட்கள், இந்த 4 பேர் தான் ஊடகங்கள் திரும்ப 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 அடிபடுது. இந்த 4 பேர் செங்கோட்டையனுடைய சுதந்திரத்துக்கு அல்லது செங்கோட்டையனுடைய யோசனையை மேலெடுத்து எடுத்து செல்லாமல் அல்லது அவரை அனுபவிக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். ஜெயலலிதா பீரியடில் அப்படி நடந்தது. நான் உதாரணம் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் ஜெயலலிதாவை யாரும் அணுக முடியாது. அமைச்சர்களோ அதிகாரிகள் அணுகுவார்கள், அது எனக்கு நல்லா தெரியும், நானே களத்தில் பார்த்துருக்கேன். அமைச்சர்கள் அணுகாமல் சின்னம்மா அல்லது சின்னம்மா ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்க மூலம் அணுகணுங்கிற நிலை இருந்தபோது மோசமான விளைவுகள் சந்தித்தார். ஏன்னா பல விஷயங்கள் அவருக்கு தெரியவே இல்லை, ஜெயலலிதா அம்மையாருக்கு தெரியாமல் போகுது. கூட்டணியே முறிந்த சமாச்சாரமெல்லாம் உண்டு. மதிமுக அதிமுக கூட்டணியில் வெளியேறதுக்கு ஒரு காரணம், அவங்க நாங்களே பேசிக்கிறோம், அம்மா கிட்ட நான் சொல்கிறேன்னு 2ஆம் நிலை அதாவது கட்சியை சேர்ந்தவர்கள், குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொன்னதுனாலேயே அதிருப்தி அடைஞ்சதாக வைகோ வெளிப்படையாக சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒரு நிலைமை, அதாவது ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்களெல்லாம் மீறி செங்கோட்டையாளர் போக முடியும் என்றால், இவர்களே தவிர்த்து விட்டு செங்கோட்டையன் நேரடியாக விஜய்க்கு அட்வைஸ் பண்ண முடியும் என்றால் நல்லது, கட்சிக்கு நல்லது. அப்படி இல்லாத சூழல் இருந்ததுன்னா மறுபடியும் இருந்ததுன்னா அதே பழைய நிலை நீடித்தால் நல்லதே அல்ல. ஏனென்றால் இது அநேகமாக அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்பு பார்க்கணும். இந்த அளவுக்கு நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம்னு சொல்லட்டுமா? ஒரு 2 முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர்கள், ஒரு முன்னாள் மாநில அமைச்சர், ஒரு கட்சியினுடைய மாநில கட்சியினுடைய மகளிர் அணி தலைவர், இவங்கள்லாம் தாவேகா கட்சியில் இணைவதற்கு முயன்றார்கள். அதெல்லாம் தடுத்தது இந்த 4 பேர் என்று சொல்லப்படுகிறது, என்று பரவலாக சொல்லப்படுகிறது, உறுதியாக நம்பப்படுகிறது. அரசியல் கட்சியாக எம்ஜிஆர் தொடங்கிய போது அவரோட திரைப்படங்களில் தன்னோடு அவர் நடித்த எல்லாரையுமே இழுத்துக்கல. ஜெயலலிதா எக்ஸப்ஷன். ஜெயலலிதா ஒரு இன்டலெக்சுவல், அவங்க வேறு. ஆனால் ஜெயலலிதாவோடு எம்ஜிஆரோட ஜோடியாக நடித்த சரோஜினி தேவி, லதா, அவங்களெல்லாம் இழுக்கலை. முழுக்க ஜெயலலிதா பின்னாலே தான் பல டெஸ்ட் நடத்திட்டு தான் எடுத்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். திரைப்படத்தில் எம்ஜிஆரோடு பயணித்த ஆர்எஸ் மனோகர், பிஎஸ் வீரப்பா, அப்புறம் எம்என் நம்பியார், இவங்களெல்லாம் அரசியலில் இருக்கலை. பண்டூட்டி ராமச்சந்திரன், நாஞ்சில் மனோகர், பின்னால் நாவலர் நடிச்சடியன், அரங்கநாயகம், முத்துசாமி, திருநாவுக்கரசு, இந்த மாதிரி அரசியல்வாதிகளை இழுத்தார், வச்சுக்கிட்டார் தன் பக்கம். ஏன்னா இவங்களுக்கு இது அரசியல் வேறு, அது சினிமா வேறு, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டார். கிரிக்கெட் விளையாடும்போது தனக்கு பிடிச்ச ஆட்கள்லாம் வைக்க மாட்டாங்க, கிரிக்கெட் தெரிஞ்சவொன்னு தான் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அதை செய்ய தவறிவிட்டார் விஜய் இதுவரையில், கரூருக்கு முன்னாடி வரையில். அதனால தான் பல்வேறு விளைவுகளை சந்தித்தார். பிறகு இப்போது புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம், நாம் நினைக்கிறோம். அந்த எதிர்பார்ப்ப சார், இப்போ தாவேக்கா தொண்டரணியை நியமித்ததே கரூர்லேருந்து கிடைத்த பாடம் தான் இல்லையா? ஆமாம், கரூர்லேருந்து அவர் கற்றுக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே மாதிரி நிலை இருந்தால் தான் அந்த கட்சிக்கு நல்லது, வளர்ச்சிக்கு நல்லது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் குறிப்பிடணும். அதாவது கரூர் சம்பவத்தின் போது அதை விமர்சித்தவங்களும் உண்டு, பாராட்டு ஆட்சியாளர்கள் விமர்சித்தவங்களும் உண்டு. காவல்துறை சரியில்லை, காவல்துறை இது பண்ணிட்டாங்க, ஆட்சியாளர்கள் போதிய பாதுகாப்பு, அது ஒன்று. இவர் தான் லேட்டாக வந்தார், இவர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் போகல, இந்த மாதிரி விமர்சனம் அதெல்லாம் விமர்சனம் ஒதுக்கிடுவோம். அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொன்னார், ஒரு நல்ல யோசனையாக தான் பட்டது. என்னென்னா, நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம் ஒரு அரசியல் கட்சிக்கு. நாங்களும் பல ஆண்டுகளாக பண்ணுறோம், எங்களை மாதிரி. அவர் எங்களை மாதிரி சொன்னது அனைத்து இந்திய அதிமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுமே. க்ரௌடு நிறைய வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்டேருந்து அனுபவத்தை பாடமாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னேன். அது ரொம்ப நல்ல அட்வைஸ். மற்றதெல்லாம் அரசியல் விட்டுருவோம், இதில் இந்த அட்வைஸ் இருக்குல்ல, இது அவர் விஜய்க்கு ஏதேனும் சிந்தனையை தூண்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ ஒவ்வொன்றா பார்த்து, சரி கரூரில் இந்த மாதிரி ஆட்களை நம்புறதோட, நான் XYZ ஆட்கள் நம்புறதோட, இனிமேல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்தால் நம்மளை சேர்த்துப்போம். ஏன்னா நிறைய மாநாடுகள், ஏன்னா அப்போ நிறைய பேர் பேசியிருக்கேன். நானும் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கேன், கட்சியில் அரசியல் தலைவர்கள் இல்லாமல் வெறும் அவர்கள் துதிபாடிகள் மற்றவர்கள் இருந்தால் பயன் கிடையாது. மக்கள் நீதி மையம் அதனால தான் வீழ்ச்சி கண்டது. மக்கள் நீதி மையம் நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் எடுத்துக்கலாம், பொன்ராஜெல்லாம் நல்ல ஆலோசகர், அவரெல்லாம் பயன்படுத்திக்க தவறிட்டாங்க. பாரதி கிருஷ்ணகுமார் மார்க்சிஸ்ட் கட்சியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர், அவரெல்லாம் பயன்படுத்திக்க தவறிட்டாங்க. பழக்கருப்பையா அவங்கெல்லாம் இருந்துங்க.
அதை தவறிட்டாரு. அதனால இந்த கட்சி வளர்ச்சி போதிய வெற்றி பாதைக்கு போக முடியல. கிட்டத்தட்ட தாவேக்கா அந்த மாதிரி இருக்குது. இப்போ இல்லாமல் அனுபவஸ்தர் அதிமுக இவர் செங்கோட்டையன் மட்டும்தான் இல்லை, வேற எந்த கட்சியிலிருந்து அதிருப்தியாக இருக்கிற வெளியே இருக்கிறவர்களை கூட இழுத்துக்கிட்டா அது புத்திசாலித்தனம். இதே நிலை விஜயகாந்துக்கும் ஏற்பட்ட போது விஜயகாந்த் பண்ருட்டி அமைச்சனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டாரு. அப்புறம் முல்லைவேந்தன் முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சராக இருந்தவர், அவர்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவு கணிசமான பாதை கிடைச்சிது. இன்னும் சொல்ல போனால் 2011 அதிமுக தேமுதிக கூட்டணியை வைத்ததுக்கு பண்ருட்டி ஒரு முக்கியமான காரணம். இது அவருக்கு வெற்றி தந்தது. கணிசமான இடங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரானார். இது மாதிரி தாவேக்கா ஒரு நல்ல அரசியல் நடத்தணும்னா அனுபவத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை இப்போ புரிஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதே பாதையில் போனால் நல்லது. The Great KFC Festival 9-piece chicken flat 299 இல் 9ஓட ஸ்வாக் வெறும் 299 ஓட டேக்ல. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.